ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. என் மகன் காலையிலே பாருங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு எந்திரிச்சிட்ருக்கான். அதுவும் பெட்லேயே உட்காந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு 2 நாள் கொஞ்சம் டயர்டாயிருச்சு, அதனால தான் பெட்லேயே உட்காந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். சரி, அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி கிளைமேட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியே போய் பார்த்துட்டு வரலாங்க. நேற்று ஃபுல்லாகவே நல்லா மழைங்க. இன்றைக்கி வந்து காலையிலே பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது. இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. வெளியில் பார்த்தா கிளைமேட் வந்து நல்லா இருக்குங்க. உங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேத்திக்கும் முந்தா நேத்திக்கும் நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேங்க. கூட்டு குடும்பம் நல்லதா கெட்டதான்னு சொல்லிவிட்டு, அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் தோசை தாங்க. தோசையும் நாங்கள் சாம்பாரும் தான் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த காலத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்தில் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்தாங்க. அவங்க பேச்சுக்கு வந்து நிறைய ரெஸ்பெக்ட் இருந்துச்சுங்க. இந்த காலத்தில் என்னென்னா, அவங்க சொல்கிறது என்ன, நாங்கள் கேட்குறது என்னன்ற மாதிரி நாங்களே எங்களுக்கு ராஜான்ற மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும். என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. தயவு செஞ்சு பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து, அதாவது மாமியாரானாலும் சரி, மாமனாரானாலும் சரி, நம்ம அம்மா அப்பா மாதிரி அவங்களுக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க சொல்கிற பேச்சை வந்து நம்ம கேட்டு நடக்கணும். அவங்களோட பேச்சை வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்படி உதாசீனம் படுத்தினா கண்டிப்பாக நாளைக்கு நம்மளோட பசங்க, நம்மளோட குழந்தைங்க கண்டிப்பாக நம்மளை வந்து உதாசீனம் படுத்தி தான் ஆகுங்க. அது வந்து காலாகாலம் நடக்கிற ஒரு விஷயம். அதனால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அவங்க வயசாகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அசால்ட்டாக நினைக்காம அவங்களுக்கு உரிய நம்ம வந்து மரியாதை கொடுத்து தான் ஆகணுங்க. அது நம்மளோட கடமை. சிலரோட மனசில் என்னான்னா, அவங்க வந்து எங்களுக்கு வயசே ஆகாது, நாங்கள் இப்படியே தான் இருப்போன்ற அந்த கர்வத்தோடு தான் நடக்கிறாங்க. ஆனால் நமக்கும் வயசாகும். நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் மாதிரி நம்மளும் ஒரு நாள் அந்த மாதிரி வயசு தான் ஆகுன்ற அந்த மைண்டில் அந்த நினைப்பு இருந்துட்டானா இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வரவே வராதுங்க. அதனால் தயவு செஞ்சு பெரியவங்களுக்கு மரியாதையும் அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கொடுத்து வாழுங்க. அப்போ நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு எப்படி நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் மத்தியானம் வந்து காலையில் வச்ச சாம்பாரும் அப்புறம் வந்து இந்த சாதத்தோடு வந்து முருங்கைக்கீரை பொரியல் தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டோங்க. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் மத்தியானம் லஞ்சும் என்ன செஞ்சிங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் ஊரில் இன்றைக்கி கிளைமேட் இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.